ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் சாப்டர் 9 பார்ட் 2 கிரிம் டிஃபீட். இப்படி இன்சஃபரபிளான நோயிட்டாளாக இருக்கிறனால கிரிஃபிண்டோர் ஹவுஸ்லேருந்து 5 more பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிடுவாரா. ஹெர்மாயினி முகம்லாம் ரொம்ப ரெட் கலரில் மாறிடும். கையை கீழே இறக்கிட்டு கீழே ஃப்ளோரையே பார்க்க ஆரம்பிச்சிடுமா. அது கண்ணு முழுக்க தண்ணியாக தான் இருக்கும். கிளாஸில் இருக்கிற எல்லாரும் ஸ்னேப்பை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்னேப்பை பயங்கரமாக முறைச்சிட்டு இருப்பாங்க. பிகாஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஹெர்மாயினியை அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது நோயிட்டாளுன்னு கூப்பிட்ருப்பாங்க. அதுவும் ரான்லாம் ஹெர்மாயினியை வாரத்தில் 2 தடவையாவது நோயிட்டாளுன்னு கூப்பிட்ருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு செம்ம கோவம் வந்து பயங்கர சத்தமாக, நீங்கள் தானே அந்த கொஷின் கேட்டீங்க, அவளுக்கு அந்த ஆன்சர் தெரியும், யாரும் ஆன்சர் சொல்லக்கூடாதுன்னா எதுக்காக கொஷின் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அவன் கத்திடுவானா. கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சிருச்சு இவன் கொஞ்சம் ஓவராக கத்திட்டானு. ஏன்னா ஸ்னேப் இப்போது ரானை பார்த்து ஸ்லோவாக நடந்து வருவாரா. ரூமில் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ரானோட முகத்துக்கிட்ட அவரோட ஃபேஸை வந்து வச்சுட்டு டிடென்ஷன் வீஸ்லி அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு தடவை நான் கிளாஸில் டீச் பண்ணுற விதத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நான் கேட்டேன், நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அடுத்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியாக உட்காந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வேர்வூல்ஸ் பற்றின விஷயத்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்களா. ஸ்னேப் அதே சமயம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு எல்லா டெஸ்க்குக்கும் போய் ப்ரொஃபஸர் லூப்பின் இவங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார்ல, அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்ருப்பாரா. இதில் என்ன இவ்வளோ புவரான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, இது எல்லாமே தப்பு. காப்பாலாம் காமனாக மங்கோலியாவில் தான் இருக்கும். ப்ரொஃபஸர் லூப்பின் இதுக்கு போய் 10க்கு 8 மார்க் கொடுத்துருக்காரு, நானாக இருந்தால் 3 மார்க் கூட கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சு பெல் அடிச்சிடுமா. நீங்கள் எல்லாருமே வேர்வூல்ஸை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி கொல்லணுன்றதை பற்றி எனக்கு எஸ்ஸே எழுதிட்டு வரணும். மண்டே மார்னிங் என்கிட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். 2 rolls ஆஃப் பார்ச்மெண்ட் அந்த சப்ஜெக்டில் எனக்கு வேணும். ஒரு வழியாக அந்த கிளாஸை யாராவது கையில் எடுக்கணும். வீஸ்லி நீ நில்லு, உன்னோட டிடென்ஷனை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா. கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளம்பி போயிடுவாங்க. ஹாரியும் ஹெர்மாயினியும் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து நல்லா தூரமாக வந்ததுக்கப்புறம் ஸ்னேப்பை பற்றி கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர்கிட்டையும் ஸ்னேப் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டே கிடையாது. ஈவன் அவருக்கு அந்த ஜாப் வேணும்னாலும் அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினிக்கிட்ட கத்திட்டு இருப்பான். அவருக்கு லூப்பின் கிட்ட என்ன பிரச்சனை, இதெல்லாம் அந்த பாகட்னாலையா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். பட் ப்ரொஃபஸர் லூப்பின் சீக்கிரமாக சரியாகி வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு இருக்குமா. 5 நிமிஷம் கழிச்சு ரான் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவானா. பார்க்குறதுக்கு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஸ்னேப்பை ஏதோ அவன் ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுவானா. ஹெர்மாயினி ரான் அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்லியிருக்கான்னு தெரியுமா, ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்கிற எல்லா பெட் பேண்ட்ஸையும் மேஜிக்கே யூஸ் பண்ணாமல் நான் க்ளீன் பண்ணணுமா. பயங்கரமாக மூச்சு விட்டுட்டு அவனோட கை முட்டியெல்லாம் நல்லா முறுக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். அந்த பிளாக் ஸ்னேப்போட ஆஃபீஸில் மறைஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நமக்காக அந்த ஆளை அவனாவது முடிச்சிருப்பான் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அடுத்த நாள் மார்னிங் வந்துருமா. ஹாரி ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவான். ஸோ ரொம்ப அங்கே இருட்டாக தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக தான் இருக்குமா. ஃபார் அ மோமெண்ட் அவன் என்ன நினைப்பானா, வெளியில் பயங்கரமாக வீசிட்டு இருக்கிற காற்றோட சத்தத்தில் தான் அவன் எந்திரிச்சிட்டான் போல முடிச்சிட்டான் போல அப்படின்னு நினப்பானா. பட் அவனோட கழுத்துக்கு பின்னாடி கோல்டாக இருக்கிற காற்று ஒரு மாதிரி படுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா. சடனாக எந்திரிச்சு உக்காந்துருவான். பார்த்தா நம்ம பீவ்ஸ் இருக்குல்ல, அது இவனுக்கு பக்கத்தில் ஃப்ளோட் ஆகிட்டு ஹாரியோட காதை பார்த்து நல்லா காற்றை பயங்கரமாக ஊதிக்கிட்டு இருக்கும் அதோட வாய் வழியா. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்திட்டு இருப்பானா. பீவ்ஸ் அதோட வாய்க்குள்ளே இருந்த காற்று எல்லாத்தையுமே ஹாரியோட முகத்தை பார்த்து நல்லா ஊதிட்டு பயங்கரமாக அங்கேருந்து சிரிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து பறந்து போயிடுமா. ஹாரி அவனோட அலாரம் கிளாக் எடுத்து அதில் டைமை பார்ப்பானா. பார்த்தா மார்னிங் 4:30 மணி தான் ஆயிருக்கும். பீவ்ஸை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு திரும்பவும் பெட்டில் படுத்து தூங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் அவனுக்கு தூங்கவே முடியாது இப்போ அவன் முடிச்சிட்டனால. ஏன்னா வெளியில் இடி இடிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கும். காற்று பயங்கரமாக வீசி இந்த கோட்டையோட செவர்லலாம் வந்து படும்ல, அந்த சத்தமும் கேட்டுட்ருக்கும். தூரத்தில் இருக்கிற தடை செய்யப்பட்ட காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்குமா, அந்த சத்தமும் கேட்டுட்ருக்கும். இன்னும் ஃபியூ ஹார்ஸில் கியூடிச் பிச்சில் போய் அவனுங்க இந்த புயலில் தான் மேட்சே விளையாட போகிறானுங்க. அவனால் இதுக்கு மேலே அந்த பெட்டில் படுக்க முடியாதா. ஸோ எந்திரிச்சிட்டு வேகமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனோட நிம்பஸ் 2000 எடுத்துகிட்டு ரொம்ப குவைட்டாக அந்த டார்மிட்டரி ரூம்லேருந்து வெளியில் போவானா. அந்த டோர் அவன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அவனோட கால் கிட்ட ஏதோ ஒன்று ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்குமா. கீழே குனிஞ்சு பார்ப்பான்.
பார்த்தா நம்ம க்ரூக்ஷாங்க்ஸ் இருக்குல்ல, அதோட நல்லா புசு புசுன்னு இருக்கிற வால் தான் இவங்க ரூம்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குமா. கரெக்டாக அதை அவன் தூக்கி அப்படியே தரன்னு வெளியில் இழுத்துட்டு வந்துடுவான். நான் ஒன்று சொல்லவா, ரான் உன்னை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் போல அப்படின்னு ஹாரி க்ரூக்ஷாங்க்ஸை ரொம்ப சஸ்பீஷியஸாக பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பான். இந்த கோட்டைக்குள்ளே எத்தனை எலி சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை போய் துரத்த வேண்டியதானே போ அப்படின்னு அவன் க்ரூக்ஷாங்க்ஸை அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல அதில் இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு நச் பண்ணி ஸ்கேபர்ஸை விடு அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். கீழே காமன் ரூமில் தான் இறங்கி வந்து அவன் உட்காந்துருப்பானா. வெளியில் இடி இடிக்கிற சத்தம் இங்கே ரொம்பவே அதிகமாக கேட்டுட்ருக்குமா. இன்றைக்கி மேட்சை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இடி இடிச்சு ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கும். பட் ஸ்டில் அவனுக்கு பயம் இருந்துட்டு தான் இருக்கும் க்யூடிச் மேட்ச் நடக்கும் அப்படின்னு. நேற்று காரிடோரில் வச்சு உட்டு செட்ரிக் டிகரியை ஹாரி கிட்ட காமிச்சிருப்பானா. செட்ரிக் டிகரி 5th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஹாரியை விட பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தான். சீக்கர்ஸ் யூஸ்வலி லைட்டாக இருந்தால் தான் அவங்களால ஸ்பீடாக பறந்து போய் ஸ்னிட்சை பிடிக்க முடியும். பட் டிகரி ரொம்பவே பெருசாக இருப்பானா. ஆனால் இந்த வெதரில் அவனுக்கு அது அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக அவனால் அந்த ப்ரூம் ஸ்டிக்லேருந்து காற்றுல பறந்து கீழே விழுந்துட முடியாதுல்ல. ஹாரி ரொம்ப நேரமாக அந்த காமன் ரூமில் ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடியே உட்காந்துருப்பானா. அப்பப்போ எந்திரிச்சு இந்த க்ரூக்ஷாங்க்ஸை பிடிச்சி தரன்னு இந்த பக்கமாக இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். ஏன்னா அது திரும்ப திரும்ப அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி மேலே இவங்க ரூமுக்கு போய் ஸ்கேபர்ஸை பிடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. ஸோ அதை பிடிச்சி அவன் இழுத்துட்டு வந்துட்டுருப்பான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் டைம் ஆயிருமா. ஸோ அவன் போர்ட்ரைட் ஹோல் வழியாக இறங்கி தனியாக தான் போயிட்டுருப்பானா. அவன் அந்த போர்ட்ரைட் ஹோல்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது சார் கடகன் இவனை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாரு. நின்று என்னை பார்த்து சண்டை போடு கோலையே அப்படின்னு அவர் கத்துவாரா. ஓ வாயை மூடுங்க அப்படின்னு ஹாரி கொட்டாயை விட்டுட்டே அங்கேருந்து கிளம்பி அவன் கிரேட் ஹாலுக்கு போயிடுவானா. பாரிஜை தான் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனால் சாப்பிடவே முடியாது. அங்கே ரெஸ்ட் ஆஃப் த டீமும் வந்துருவாங்களா. கிரிஃபண்டோர் க்யூடிச் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருவாங்களா. ஆலிவர்னால அங்கே எதையுமே சாப்பிட முடியாது. சுத்தமாக சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பானா. இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருப்பானா. ஒரி பண்ணாமல் இரு ஆலிவர், இந்த மலைக்கெல்லாம் நம்ம பயப்பட போகிறதில்ல அப்படின்னு அலிஷியா சூத்திங்காக சொல்லிட்டு இருக்கோம். பட் இது ஒரு சாதாரண மலையே கிடையாதுன்னு அவங்களுக்கு வெளியில் போனக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பயங்கரமாக அடித்து ஊற்றிட்டு இருக்கோம். க்யூடிச் மேட்ச் ஹோல் ஸ்கூல்லையே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்பவும் போலவே ஸ்டேடியத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்களா. அப்படி மழை அடித்து ஊற்றிட்டுருக்கோம். அதுலேயும் அவங்களோட தலைமையில் கையை வச்சுட்டு அந்த கிரவுண்ட்ஸில் அந்த க்யூடிச் பிச்சை பார்த்து ஓடிட்டுருப்பாங்க. நிறையா பேர் அம்பர்லாஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டுருப்பாங்களா. ஆனால் அடிக்கிற காற்றுல அவங்களோட கொடலாம் பறந்து போய்கிட்டு இருக்கும். ஸ்டேடியம்க்கு போகிற வழியில் மால்ஃபாயும் கிராபும் கோயலும் அவங்களோட மிகப்பெரிய அம்பர்லாக்கு கீழே நின்றுட்டு ஹாரியை பார்த்து கையை நீட்டி கத்தி சிரிக்கிறத ஹாரி பார்ப்பானா. அவங்க எல்லாருமே சேஞ்சிங் ரூமுக்கு வந்து அவங்களோட ஸ்கேர்லெட் ரோப்ஸ் இருக்கும்ல, அடர் சிவப்பு கலரில் இருக்கிற ரோப்ஸு, அதை மாற்றிட்டு உட்டோட யூஸ்வலான ப்ரீ மேட்ச் பெப்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் அது நடக்கவே நடக்காது. அவன் பேச ட்ரை பண்ணுவானா. பட் அவனோட வாயிலிருந்து வார்த்தையே வராதா. ஸோ அவன் ஹோப்லெஸ்ஸாக அவனோட தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் வர சொல்லிடுவான். அவங்க அந்த சேஞ்சிங் ரூம்லேருந்து பிச்சுக்கு போகிறதுக்குள்ளே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டே தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா காற்று அப்படி வீசிட்டு இருக்கும். அந்த ஸ்டேடியத்தில் இருந்த க்ரௌடில் இருக்கிறவங்களாம் கத்துற சத்தம் கூட சுத்தமாக கேட்காது. ஏன்னா இடி இடிக்கிற சத்தம் அவ்வளோ பயங்கரமாக கேட்டுட்ருக்கோம். ஹாரியோட கண்ணாடி முழுக்க மழை தண்ணியாக தான் இருக்குமா. இந்த இதில் நம்ம எப்படி ஸ்னிட்சை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஹஃபில்பஃப் டீம் ஆப்போசிட் சைட்லேருந்து பிச்சுக்கு நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அவங்க எல்லாருமே எல்லோ கலரில் இருக்கிற ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. கேப்டன்ஸ் 2 பேருமே நடுவில் போய் நின்றுட்டு ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போது செட்ரிக் டிகரி உட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணுவானா. ஆனால் உட்டு பார்க்குறதுக்கு அவனுக்கு ஏதோ லாக் ஜா ஆன மாதிரி நின்றுட்டுருப்பான். நமக்கு தாடை அப்படியே லாக் ஆகி அசைக்கவே முடியாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் நின்றுட்டுருப்பானா. லைட்டாக அவனோட தலையை மட்டும் ஆட்டுவான். உங்களோட ப்ரூம்ஸை மவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு மேடம் ஹூச் வாய் அசைக்கிறத ஹாரி பார்ப்பானா. அவனோட நிம்பஸ் 2000 மேலே ஏறி உக்காந்துப்பான். மேடம் ஹூச் அவங்களோட விசிலை ஊதுவாங்களா. அடுத்த செகண்ட் அவங்க எல்லாருமே மேலே பார்த்து ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹாரி நல்லா ஸ்பீடாக மேலே பார்த்து பறந்துட்டு இருப்பானா. ஆனால் அவனோட நிம்பஸ் 2000 ப்ரூம் ஸ்டிக்கு லைட்டாக அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா காற்று அப்படி அங்கே அடிச்சிட்ருக்கும். ஸோ அவனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு திரும்பி பார்த்துட்ருப்பானா. 5 நிமிஷமாக ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பறந்துருப்பான். அவன் மேலே முழுக்க ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கும். அப்படியே அவன் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கான். அவனோட டீம்மேட்ஸ் ஒருத்தர் கூட அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவனோட டீம்மேட்ஸே அவன் கண்ணுக்கு
தெரியல, அப்புறம் எப்படி அந்த குட்டி ஸ்னிட்ச் இவனோட கண்ணுக்கு தெரியும்? அவன் அந்த பிச்சில் முன்னாடியும் பின்னாடியும் பறந்துக்கிட்டே இருப்பானா. அவனுக்கு 2 பக்கமும் ரெட் அண்ட் எல்லோ கலரில் ஏதோ ஷேப்ஸ் வேகமாக ஸ்பீடாக பறந்துட்டுருக்கும். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த கேமில் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அடிக்கிற காற்று சத்தத்தில் அவனுக்கு கமெண்ட்ரி சத்தமும் சுத்தமாக கேட்காது. 2 தடவை அவன் பிளட்ஜர்னால அடி வாங்க வந்துடுவானா. ஏன்னா அவனோட கிளாஸ் ஃபுல்லுமே மழை தண்ணி பட்டு ரொம்ப நனைஞ்சு போயிருக்குமா. அவனால் எதையுமே அங்கே பார்க்க முடியாது. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல. ரொம்ப இப்போ இருட்டாயிட்டே இருக்கும். ஏதோ நைட்டு வந்து சீக்கிரமாக வரப்போகிற மாதிரி அவ்வளோ அங்கே இருட்டாயிட்டு இருக்கும். 2 தடவை ஹாரி இன்னொன்று பிளேயர்ஸை போய் மோத போயிடுவான். அது அவனுக்கு அவனோட டீம் பிளேயர்ஸா இல்லை ஆப்போனன்ட் பிளேயர்ஸானு தெரியாது. எல்லாருமே ரொம்ப நனைஞ்சு போயிருப்பாங்களா. மழை வேற பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கும். ஸோ யார் அவனோட டீமு யார் ஆப்போனன்ட் டீம்னே அவனுக்கு தெரியல. அங்கே மின்னல் வெட்டுற வெளிச்சம் பயங்கரமாக வருமா. கரெக்டாக அப்போது மேடம் ஹூச் அவங்களோட விசிலை ஊதுவாங்களா. ஹாரி தூரத்தில் உட்டோட அவுட்லைன் அவனுக்கு தெரியுமா. அவன் வந்து கீழே இறங்கி வர சொல்லிட்டு இருப்பானா. ஸோ ஹோல் டீமுமே இப்போ கிரவுண்டில் வந்து லேண்ட் ஆவாங்களா. அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே சகதியாக இருக்கும். நான் டைம் அவுட் கேட்டிருக்கேன் அப்படின்னு உட் அவங்க டீமை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். கமான் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சோட எட்ஜில் ஒரு பெரிய அம்பர்லா இருக்குமா. அதுக்கு கீழே போய் எல்லாரும் நிற்பாங்களா. ஹாரி வேகமாக அவனோட கண்ணாடியை கழட்டி வேகமாக அவனோட ரோப்ஸில் துடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஸ்கோர் என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. நம்ம 50 பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு உட்டு சொல்லுவான். பட் நம்ம சீக்கிரமாகவே ஸ்னிட்சை பிடிக்கலன்னா நைட்டு ஃபுல்லாக இப்படி விளையாடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு உட்டு சொல்லிட்டு இருப்பானா. இந்த கண்ணாடியை வச்சுட்டு என்னால் எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக ஹெர்மாயினி அவனோட ஷோல்டருக்கு பின்னாடி அப்பியர் ஆகுமா. அதோட தலைக்கு மேலே அதோட க்ளோக்கை போட்டுட்டு கவர் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்குமா. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஹாரி, உன்னோட கண்ணாடியை என்கிட்ட கொடு சீக்கிரமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரி அவனோட கண்ணாடியை ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பானா. டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹெர்மாயினியை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்து அவனோட கண்ணாடியை லைட்டாக டேப் பண்ணி இம்பர்வியஸ் அப்படின்னு சொல்லுமா. தென் அதை எடுத்து ஹாரி கிட்ட கொடுக்கும். இந்தா இது வாட்டரை ரிப்பல் பண்ணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. உட்டு விட்டா ஹெர்மாயினியை இப்போ கிஸ் பண்ண போகிற மாதிரி நின்றுட்டு இருப்பான். பிரில்லியன்ட் அப்படின்னு அவன் சந்தோஷமாக ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அந்த க்ரௌடில் டிஸப்பியர் ஆகி போயிடும். ஓகே டீம் இப்போ நம்ம கலக்குவோம் அப்படின்னு உட்டு சொல்வானா. ஹெர்மாயினியோட ஸ்பெல்லு வேறு லெவலில் அங்கே ட்ரிக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹாரி ஸ்டில் குளிரில் ரொம்ப மரத்து போய் தான் இருப்பான். மேலே ஃபுல்லும் அவனுக்கு தண்ணியாக தான் ஊற்றிட்டுருக்கும். அவ்வளோ நனைஞ்சு போயிருப்பான். ஆனால் அவனால் இப்போ கிளியராக அந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக ஃப்ரெஷ் டிட்டர்மினேஷனோட ஹாரி அவனோட மந்திர தொடப்பத்தில் ஏறி உட்காந்து இப்போ நல்லா மேலே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவானா. ஸ்னிட்ச் எந்த பக்கம் இருக்குன்னு திரும்பி எல்லா டைரெக்ஷன்லையும் பார்த்துட்ருப்பான். பிளட்ஜரை இப்போ அவன் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவான். டிகரியை தாண்டி பறந்துட்டுருப்பான். ஆனால் அங்கே இடி சத்தம் முன்னாடியை விட இப்போ பயங்கரமாக கேட்டுட்ருக்குமா. மின்னல் பயங்கரமாக வெட்டிகிட்ருக்கும். இருக்க ரொம்ப டேஞ்சரஸாக ஆகிட்டுருக்குமா. ஸோ ஹாரியினால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்னிட்சை பிடிக்கணும். ஸோ மிடில் ஆஃப் த பிச்சில் ஹாரி இன்னொரு பக்கமாக திரும்பிட்டு இருப்பானா. அப்போது மின்னல் பயங்கரமாக வெட்டுமா. ஸோ அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற ஸ்டாண்டு மேலெலாம் படுமா. அப்போ ஹாரியை ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். என்னன்னா நல்லா பெருசாக நிறைய முடியோடு இருக்கிற கருப்பு கலர் நாயோட உருவம் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் ரோவில் தெரியுமா. அந்த ரோ ஃபுல்லுமே அந்த சீட்ஸ் ஃபுல்லுமே எம்டியாக தான் இருக்குமா. அங்கே அந்த நாயோட உருவம் அசையாமல் உட்கார்ந்துருக்கிறத ஹாரி பார்ப்பானா. அதுக்கான ஒரு இமேஜ் நம்ம வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு நம்ம இந்த புக்கோட எண்டில் நம்ம பார்க்கலாம். அதை ஹாரி பார்த்த உடனே அவனோட கையெல்லாம் பயங்கரமாக மரத்து போய் அவன் ப்ரூம் ஸ்டிக்கை பிடிச்சிருக்கிறதே விட்டுருவானா. அவனோட ப்ரூம் ஸ்டிக் அவனோட காலில் இருந்து லைட்டாக கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அவன் அப்படியே ஷேக் ஆகி திரும்பவும் போய் அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் உட்காருவானா. பார்த்தா திரும்பவும் அந்த ஸ்டாண்டை பார்ப்பான். அங்கே இருக்கிற அந்த நாயோட உருவம் இப்போ கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிருக்கும். ஹாரி அப்படின்னு உட்டு கிரிஃபண்டோரோட கோல் போஸ்ட் கிட்ட இருந்து பயங்கரமாக கத்துவானா. ஹாரி உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு அவன் சரியாக கத்துவானா. ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான். பார்த்தா செட்ரிக் டிகரி இருக்கான்ல, அவன் பிச்சில் இருந்து மேலே பார்த்து ரொம்ப ஸ்பீடாக பறந்து போயிட்டு இருப்பானா. குட்டியாக கோல்டன் கலரில் இருக்கிற ஒரு பாலை துரத்திட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்பானா. ஹாரிக்கு பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். அவனும் வேகமாக அவனோட ப்ரூம் ஸ்டிக் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்னிட்சை பார்த்து பறந்து போக ஆரம்பிச்சிருவான். கமான் வேகமாக போ அப்படின்னு அவனோட மந்திரக்கோலை பார்த்து கத்துவானா. அப்போது மழை தண்ணி சரியாக அவனோட முகத்தில் அடிச்சிட்ருக்கும்.
அந்த நேரத்துல அங்க ஏதோ ஒன்று ஆடா நடந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஈரியான அமானுஷ்யமான அமைதியா அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா நிலவிக்கிட்டு இருக்கும். அங்க அப்படி பலமா காத்தடிச்சிட்டு இருந்தாலும் அந்த காத்து அது கத்துறத மறந்துட்ட மாதிரி இருக்கும். யாரோ சவுண்டை ஆஃப் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். ஹாரிக்கு சடனா செவிடான மாதிரி இருக்குமா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிற அந்த ஃபெமிலியரான கோல்டு, அந்த காத்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அது அவனோட உடம்பு ஃபுல்லா, அவன் உடம்புக்குள்ள ஃபுல்லா வீசிக்கிட்டு இருக்குமா. ஓ கீழே பிச்சுக்கு மேல ஏதோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுமா. ஸோ ஹாரி அவனோட கண்ணை ஸ்னிச்சில் இருந்து எடுத்துட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பானா. பார்த்தா அங்கே நூற்றுக்கணக்கான டிமெண்டர்ஸு ஹூடுக்குள்ளே மறைக்கப்பட்ட முகத்தை வச்சுட்டு மேலே நிமிந்து இவனை பார்த்துட்டு இருக்குங்களா. அப்போது சடனாக ஹாரியோட உடம்புக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஐஸ் கட்டி எல்லாம் அவனோட உடம்புக்குள்ளே கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. திரும்பவும் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கும். யாரோ பயங்கரமாக கத்துவாங்க. அவனோட மண்டைக்குள்ளே யாரோ ஒரு உமன் பயங்கரமாக கத்துவாங்க. வேணாம், ஹாரியை விட்டுரு, ஹாரியை விட்டுரு, ப்ளீஸ் ஹாரியை விட்டுரு அப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்க. ஒழுங்கா தள்ளி போயிரு முட்டாளே, ஒழுங்கா இப்போவே தள்ளி போய் நில்லு அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் கேட்குமா. ப்ளீஸ் ஹாரியை விட்டுரு, ஹாரியை விட்டுரு, நீ என்ன எடுத்துக்கோ, அவனுக்கு பதிலாக என்ன நீ கொலை பண்ணு அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. ஹாரியோட மூளை ஃபுல்லாக இப்போ மரத்து போகிற மாதிரி ஆகும். அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இப்போ எதுக்கு இங்கே பறந்துட்டு இருக்கான், அவன் இப்போ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க சாக போகிறாங்க, அவங்கள கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹாரியோட மைண்டுக்குள்ளே பயங்கரமாக ஓடிட்டு இருக்குமா. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பான். அந்த ஐஸாக இருக்கிற மிஸ்டில் அவன் அப்படியே கீழே விழுந்துட்டே இருப்பான். ப்ளீஸ் ஹாரியை வேண்டாம் விட்டுரு, கருணை காமி, ப்ளீஸ் கருணை காமி அப்படின்னு அந்த உமன் பயங்கரமாக கத்துவாங்களா. அதுக்கு இன்னொன்று ஒரு வாய்ஸு பயங்கரமாக கத்தி கத்தி அவ்வளோ ஒரு கொடூரமாக சிரிச்சிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் ஹாரிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்ல வேலைக்கு அப்போ கிரவுண்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. நான் ஷோராக அவன் செத்துட்டான் தான் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. பட் அவனோட கண்ணாடியை கூட அவன் உடைக்கல அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்கும். ஹாரிக்கு இது எதுவுமே சுத்தமாக புரியல. அவன் இப்போ எங்கே இருக்கானோ அவனுக்கு தெரியல, அவன் எப்படி இங்கே வந்தானோ தெரியல, இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ அவனுக்கு தெரியல. ஆனால் அவனோட பாடி முழுக்க பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு மோசமான பயமாக இருக்கிற விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சுங்க. ஹூடு போட்டிருக்க கருப்பாக இருக்கிற உருவம் அவ்வளோ கோல்டா, யாரோ பயங்கரமாக கத்திட்டு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட கண்ணை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவானா. பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல் விங்கில் படுத்து கிடப்பான். அவனோட பெட்டை சுற்றி கிரிஃபண்டோர் கியூடிச் டீம் உட்காந்துருப்பாங்களா. அவங்களோட மண்டையிலேருந்து அவங்க கால் வரைக்கும் சகதியாக தான் இருக்கும். ராணு ஹெர்மாயினியும் அவங்க கூட உட்காந்துருப்பாங்களா. அவங்க ஏதோ பார்க்குறதுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருப்பாங்க. ஹாரி இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா. அவன் மேலே ஃபுல்லாக சகதியாக தான் இருக்கும். ஆனாலும் அவனோட முகம்லாம் எக்ஸ்ட்ரீமாக வெளுத்து போயிருக்கிறது நல்லாவே தெரியும். ஹாரியோட மெமரிலாம் இப்போ ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்குமா. அந்த மின்னல் வெட்டினது, அந்த கிரிம்மு, அந்த ஸ்னிட்ச்சு, அந்த டிமெண்டர்ஸு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் இப்போ சடனாக எந்திரிச்சு உட்காந்துருவானா. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். ஐ திங்க் ஒரு 50 அடி இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. நீ செத்து போயிட்டேன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு அலிஷியா அப்படியே ஷேக் ஆகிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஹெர்மாயினி லைட்டாக ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்குமா. அதோட கண்ணு முழுக்க அவ்வளோ செவந்து போயிருக்கும் எக்ஸ்ட்ரீமாக. அப்போ மேட்ச் என்னாச்சு, நமக்கு திரும்ப ரீப்ளே இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மோசமான உண்மை ஹாரியோட உடம்புக்குள்ளே கல் மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம தோற்று போகலைல அப்படின்னு அவன் கேட்பானா. டிகரி ஸ்னிட்சை பிடிச்சிட்டான் ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் சொல்வானா. நீ கீழே விழுந்த அடுத்த செகண்டே அவன் ஸ்னிட்சை பிடிச்சிட்டான். ஆனால் அவன் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை ரியலைஸே பண்ணலை. அவன் திரும்பி பார்க்கும்போது தான் நீ கிரவுண்டில் விழுந்து கிடந்த. ஸோ அவன் மேட்சை கால் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணான். திரும்ப ரீமேட்ச் வச்சுக்கலான்னு சொன்னான். பட் அவங்க ஃபேர் அண்ட் ஸ்கொயராக வின் பண்ணிட்டாங்கன்னு ஈவன் உட்டே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. உட்டேங்க அப்படின்னு ஹாரி சடனாக ரியலைஸ் பண்ணி கேட்பான். ஏன்னா அங்கே உட்டை காணோம். அவன் ஸ்டில் ஷவரில் தான் இருக்கான். விட்டா அவன் தண்ணியில் மூழ்கிடுவான் போல, அதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி அவனோட மொட்டியில் முகத்தை வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருவான். அவனோட தலையில் இருக்கிற முடியை அவனோட 2 கையையும் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பானா.
ஃப்ரெட் அவனோட ஷோல்டரை போட்டு தட்டி கொடுத்துட்ருப்பான். கமான் ஹாரி, இதுக்கு முன்னாடி நீ ஸ்னிட்சை பிடிக்காம விட்டதே கிடையாதுல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஏதாவது ஒரு டைம் ஆகுது இப்படி பிடிக்க முடியாமல் போய் தான் ஆகும் ஹாரி அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டு இருப்பான். இது இன்னும் முடியலை, நம்ம இன்னும் 100 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தானே தோற்றுருக்கோம். ஸோ சப்போஸ் ஹஃபில்பஃப் ராவன்க்ளா கிட்ட தோத்துட்டாங்கன்னா நம்ம ராவன்க்ளாவை பீட் பண்ணி அடுத்து ஸ்லிதரினையும் பீட் பண்ணோம்னா அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஹஃபில்பஃப் 200 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தோக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. பட் சப்போஸ் அவங்க ராவன்க்ளாவை பீட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நோவே, ராவன்க்ளாலாம் வேறு லெவலில் விளையாடுவாங்க, பட் ஸ்லிதரின் ஹஃபில்பஃப் கிட்ட தோத்துருச்சுனா அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அது 100 அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஹாரி அங்கே அப்படியே உட்காந்துருப்பான், எந்த வார்த்தையும் பேச மாட்டான். அவங்க தோத்துட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹாரி கியூடிஷ் மேட்ச்சில் தோற்றுருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. 10 நிமிஷம் கழித்து மேடம் பாம்ஃப்ரே உள்ளே வந்து இவனை பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே வெளியில் போக சொல்லிட்டு இருப்பாங்களா. நாங்கள் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறோம் ஹாரி, ரொம்பலாம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, எங்களுக்கு கிடைச்சதுலேயே பெஸ்ட்டான சீக்கர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டும் மித்த கியூடிஷ் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியில் கிளம்பிடுவாங்களா. போகிற வழி ஃபுல்லாக அவங்க சகதியாக ஆக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரானும் ஹெர்மியோனி இப்போ ஹாரியோட பெட்டு பக்கத்தில் வந்து டம்பிள்டோர் ரொம்பவே கோவமாக இருக்காரு ஹாரி அப்படின்னு ஹெர்மியோனி ரொம்ப அமைதியாக நடுங்கிக்கிட்டே ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் அவரை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நீ கிரவுண்டில் விழுந்துட்டு இருக்கும் போதே அவர் வேகமாக பிச்சுக்குள்ளே ஓடி வந்து அவரோட மந்திரக்கோளை அசைச்சாரா. ஸோ நீ கிரவுண்டில் விழுகும்போது ஸ்லோவாக தான் விழுந்த. தென் அவர் டிமெண்டர்ஸை பார்த்து அவரோட மந்திரக்கோளை அசைச்சாரா. அவரோட மந்திரக்கோள்லேருந்து சில்வராக இருக்கிற ஏதோ ஒன்று அந்த டிமெண்டர்ஸை போய் துரத்துச்சு. தென் அவங்க எல்லாரும் உடனே அந்த ஸ்டேடியத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. அவர் பயங்கரமாக கோவமாக இருந்தார் ஹாரி. ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்குள்ளே அதுங்க வந்ததுக்கு ரொம்ப கோவமாக கத்திட்டு இருந்தார். நாங்கள் அதை கேட்டோம் அப்படின்னு ஹெர்மியோனி சொல்லிட்டு இருக்கோம். தென் அவர் மாயாஜாலமாக உன்னை ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கிற மாதிரி செஞ்சார். தென் அவரே உன்னை ஸ்கூலுக்கு நீ ஸ்ட்ரெச்சரில் படுத்துருக்கிற மாதிரி ஃப்ளோட் ஆக்கிட்டே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எல்லாருமே நீ அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வாய்ஸே ஃபேட் ஆயிரும். பட் ஹாரி அதை நோட்டீஸே பண்ண மாட்டான். ஏன்னா இப்போ அவன் அந்த டிமெண்டர்ஸ் இவனுக்கு என்ன பண்ணுச்சுங்கன்றதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்ருப்பான். அவனோட மண்டைக்குள்ளே யாரோ பயங்கரமாக கத்துவாங்களே, அதை அவன் யோசிச்சுட்ருப்பானா. தென் அவன் நிமிந்து ரானையும் ஹெர்மியோனியும் பார்ப்பானா. அவங்க 2 பேருமே ஹாரியை ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க. யாராவது என்னோட நிம்பஸை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. ரானும் ஹெர்மியோனியும் ஒருத்தரை வேகமாக பார்த்துப்பாங்களா அப்படின்னு ரான் இழுப்பானா. என்னாச்சு அப்படின்னு ஹாரி ரானையும் ஹெர்மியோனியையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு கேட்பானா. வெல், நீ கீழே விழுந்தியா, அப்போது காற்றுல பறந்து போயிடுச்சு ஹாரி அப்படின்னு ஹெர்மியோனி ரொம்ப தயங்கிட்டே சொல்லுமா. அதுக்கப்புறம் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அதுக்கப்புறம் ஓ ஹாரி, அதுக்கப்புறம் அது அந்த ஓம்பிங் வில்லோ மரத்தில் போய் அடிச்சிருச்சு அப்படின்னு ஹெர்மியோனி சொல்லுமா. இதை கேட்ட உடனே ஹாரியோட வயிறெல்லாம் புரட்ட ஆரம்பிச்சிடும். ஹாக்வர்ட்ஸோட கிரவுண்ட்ஸோட மிடில் தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கிற ஒரு வயலண்ட்டான மோசமான மரம் தான் ஓம்பிங் வில்லோ. இந்த பைத்தியக்கார மரத்தை பற்றி ஆல்ரெடி ஹாரிக்கும் ரானுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இதில் அவனுங்க மாட்டி சின்னாப்பின்னம் ஆயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. பட் என்ன நடந்திருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். வெல், உனக்கு தான் அந்த ஓம்பிங் வில்லோ மரத்தை பற்றி தெரியுமே, அதில் ஏதாவது போய் மோதுச்சுன்னா அதுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ப்ரொஃபஸர் ஃப்ரிட்விக் தான் இதை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு ஹெர்மியோனி ரொம்ப அமைதியான வாய்ஸில் சொல்லிட்டு இருக்குமா. ஸ்லோவாக அதோட கால் பக்கத்தில் இருக்கிற பேக்கை எடுக்குமா. தென் அதை ஓப்பன் பண்ணி அதை தலைகீழாக கொட்டுமா. பார்த்தா அதுக்குள்ளேருந்து டசன் ஆஃப் உடஞ்சி போன மரக்கட்டையும் அந்த ட்விக் இருக்கும்ல அதுவும் அந்த பெட்டில் கொட்டிகிட்ருக்கும். ஹாரி கூட இவ்வளோ நாளாக விசுவாசமாக இருந்த அவனோட ப்ரூம் ஸ்டிக்கோட மிச்சம் மீதி. இதோட சாப்டர் 9 கிரிம் டிஃபீட் முடிஞ்சிருச்சு. பட் ஹாரியோட இந்த நிம்பஸ் 2000 உடஞ்சி போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஹாரிக்குன்னு ஃபர்ஸ்ட்டு கிடச்ச ஒரு ப்ரூம் ஸ்டிக் இந்த நிம்பஸ் 2000 தான். அதுவும் அவன் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நிம்பஸ் 2000 தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரூம் ஸ்டிக்காக இருந்தது. அப்படி ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு அவனோட கண்ணு முன்னாடி இப்படி தூளாக கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எப்படி மனசு வலிச்சிருக்கும். என்ன பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேயே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 10 த மரோடர்ஸ் மேப்பில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.